புதுச்சேரியில் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன். நிர்வாகத்தை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 30 எம்எல்ஏக்கள் உள்ளனர். அவர்கள் சட்டசபையில் கேள்வி எழுப்பினால் பதிலளிக்க தயாராக உள்ளேன் என அமைச்சர் சாய் சரவணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தீயணைப்புத்துறை சார்பில் திருக்கனூர் தீயணைப்பு நிலையத்தில் ஊழியர்களுக்கான குடியிருப்பு கட்டடங்கள் ரூபாய் 21 லட்சம் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம், தீயணைப்புத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு ஊழியர்கள் குடியிருப்புகளை ரிபன் வெட்டி திறந்து வைத்தனர். விழாவில் தீயணைப்புத்துறை அரசு செயலர் கேசவன், அரசு சார்பு செயலர் ஹரன், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் மற்றும் பொதுப்பணித்துறை தீயணைப்புத்துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அமைச்சர் சாய் சரவணகுமாரிடம் புதுச்சேரியில் 15,000 பெற்றுக்கொண்டு தான் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளதா அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியது குறித்து நிருபர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அமைச்சர் சாய் சரவணகுமார், அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர். நிர்வாகத்தை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 30 எம்எல்ஏக்கள் உள்ளனர். அவர்கள் சட்டசபையில் கேள்வி எழுப்பினால் பதிலளிக்க தயாராக உள்ளேன் என்றார்.